திருச்சி பரப்புரையை முடித்த விஜய் அரியலூரில் பேச உள்ளார். அரியலூர் புறவழிச்சாலையில் நம்பர் 1 டோல்கேட் அருகே விஜயை தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். விவரங்களோடு இணைகிறார் ராஜசேகர். இப்போ அந்த பகுதியில விஜய் வந்தடைந்து விட்டாரா? எவ்வளவு நேரம் அவர் பேச இருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யுங்க. அபிநயா, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் 3 மாவட்டங்கள்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று தொடங்கியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். காலை விமான நிலையத்திலிருந்து திருச்சி விமான நிலையத்தில் வருகை தந்தவர் நேரடியாக அங்கிருந்து மரக்கடை பகுதியில் தனது பரப்புரையை தொடங்கினார். 5 மணி நேரம் ஊர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக, அந்த சாலையில் முழுவதுமாகவே மக்களின் வெள்ளத்தில் நிறைந்து வந்ததாக கூறப்படும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்பர் 1 டோல்கேட் அருகே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், பெண்கள் அதிக அளவில் கையில் மலர்களை வைத்து அவர்களுக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அது மட்டும் இல்லாமல் அவரிடம் கையெழுத்து ஆட்டோகிராஃபும் பல பெண்கள் வாங்கி இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பூரண கும்ப மரியாதை அவருக்கு செலுத்தியிருந்தார்கள். தொடர்ந்து அந்த அரியலூர் செல்லும் பைபாஸ் சாலையில் முழுவதுமாக சாலையின் இருபுறத்திலும் அதிக அளவில் தொண்டர்கள் இருக்கிறார்கள். காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக விஜய் வரக்கூடிய வாகனத்தின் பின்னால் அதிக அளவில் இருசக்கர வாகனத்தில் தாவேகா தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் நிர்மல் நேரடியாக காண்பித்து வருகிறார். ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் அதிக அளவில் இருந்து வருவதால் வாகனத்தை பொறுமையாகவே இயக்கி வருகிறார்கள். சரியாக மதியம் இந்த பரப்புரை மேற்கொள்ள வேண்டியிருந்த நிலையில தற்போது காலம் கடந்து இந்த பரப்புரை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அபிநயா, விஜயனுடைய அந்த விஜய்க்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்த விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். Thank you.